நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு மை சேனல் தென்றல் பாரதி ஃபோட்டோகிராஃபி. எல்லோரும் எப்படி இருக்கீங்க? கண்டிப்பாக நல்லா இருப்பீங்க அப்படின்னு நம்புகிறேன். எல்லாருக்கும் இனிய ஆங்கில புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். லாஸ்ட் இயர் எப்படி இருந்துச்சு அப்படின்றது தெரியல. ஒரு சில பேருக்கு ரொம்பவே நல்லா இருந்திருக்கும், ஒரு சில பேருக்கு ஓரளவுக்கு ஆவரேஜாக இருந்திருக்கும், ஒரு சில பேருக்கு என்னடா இது எப்போ தான் போகும் அப்படின்ற மாதிரிலாம் இருந்திருக்கும். எனவே எது எப்படி இருந்தாலும் இந்த வருஷம் உங்களுக்கு எல்லாருக்கும் சிறப்பாக அமையணும் அப்படின்னு சொல்லி இறைவனை வேண்டிக்கிறேன். சரிங்க, இந்த வீடியோவில் நம்ம ஒரு சூப்பரான விஷயம் பார்க்க போகிறோம். ஸ்க்ரீனில் பார்க்குற இந்த மாதிரியான ஒரு எஃபெக்டை, இந்த மாதிரியான ஒரு எலமெண்ட்டை எப்படி நம்ம ஏஐயில் ஜெனரேட் பண்ண போகிறோம் அப்படின்றது தான். இது ரொம்பவே சிம்பிள். இதுக்கு முன்னாடி நீங்கள் ஃபெமிலியராக பார்த்துருப்பீங்க. நம்ம முன்னாடி கூட ஒரு வீடியோ போட்டிருக்கோம், ஹவு டு கிரியேட் ஆம்லெட் இன் ஃபோட்டோஷாப் அப்படின்னு சொல்லிலாம் போட்டிருந்தேன். அதாவது முட்டையே இல்லாமல் ஆம்லெட் போடுறது அப்படின்னு. பட் டைட்டில் தப்பாக போட்டிருந்தேன். ஆம்லெட் அது ஆக்சுவலாக ஆஃப் ஆயில் ஒரு மாதிரியான ஒரு எஃபெக்டை க்ரியேட் பண்ணுறது தான். அதே கான்செப்ட் தான் நம்ம இந்த வீடியோவில் அப்ளை பண்ண போகிறோம். ரொம்பவே ஈஸியாக இருக்கும், ரொம்பவே சிம்பிளாக இருக்கும். இந்த மாதிரி ஒரு எஃபெக்டை நீங்கள் ஒரு டெக்ஸ்ட்டுக்கு, உங்களோட ஏதாவது ஒரு எலமெண்ட் ஷேப்புக்கு எப்படி வேணால் நீங்கள் வச்சுக்கலாம். எதுக்கு வேணால் நீங்கள் இந்த மாதிரி ஒரு எஃபெக்ட் நீங்கள் அச்சீவ் பண்ண முடியும். அது எப்படி அப்படின்றது உங்களுக்கு இந்த வீடியோவில் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். வாங்க கண்டென்ட்குள்ளே போகலாம். இது மாதிரியான விஷயத்தை நீங்கள் க்ரியேட் பண்ணணும் அப்படின்னா, முன்னாடியே சொல்லிவிட்டு அது ரொம்ப சிம்பிள். அப்படின்னா உங்களுக்கு என்னென்ன தேவை அப்படின்னா, நீங்கள் என்ன மாதிரியான ஷேப்பை இந்த மாதிரியான ஒரு எஃபெக்ட்டுக்கு கன்வெர்ட் பண்ண போகிறீங்க அப்படின்ற ஒரு பேசிக் ஐடியா வேணும். அதுக்கப்புறம் உங்களுக்கு இதுக்கான ப்ராம்ப்ட் வேணும். கவலைப்படாதீங்க, அந்த ப்ராம்ப்ட் என்ன ஏது அப்படின்றது உங்களுக்கு வீடியோக்கு கீழே இருக்க டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். அந்த ப்ராம்ப்டை வச்சு நீங்கள் க்ரியேட் பண்ணிக்கலாம். அது மட்டும் இல்லாமல் இதுக்கு உங்களுக்கு அடோப் ஃபயர்ஃப்ளை தேவை. ஃபயர்ஃப்ளை கண்டிப்பாக பே பண்ணி தான் இருக்கணும் அப்படின்றது அவசியம் கிடையாது. உங்களோட கூகுளில் நீங்கள் அடோப்பில் ஒரு அக்கௌண்ட் மட்டும் க்ரியேட் பண்ணிங்கன்னா போதும். adobe.com போயிட்டு உங்களுக்காக ஒரு அக்கௌண்ட் க்ரியேட் பண்ணுங்கள். அந்த அக்கௌண்ட் க்ரியேட் பண்ணி நீங்கள் அடோப்குள்ளே போயிட்டீங்க அப்படின்னிங்கன்னா உங்களுக்கு மந்த்லி 25 ஜெனரேட்டிக் கிரெடிட் உங்களுக்கு ஃப்ரீயாக கொடுப்பாங்க. அந்த 25 கிரெடிட்டே போதுமானது நீங்கள் இந்த மாதிரியான எஃபெக்டை க்ரியேட் பண்ணுறதுக்கு. ஃப்ரீயாக நான் நிறைய க்ரியேட் பண்ணுவேன் அப்படின்னா நீங்கள் பே பண்ணி தான் இருக்கணும். அதுக்கு நான் என்ன சொல்கிறது, உங்களோட தேவை. நீங்கள் வேணும்னா பே பண்ணிக்கோங்க, இல்லைனா அது உங்களோட விருப்பம். சரி, இப்போ நான் அடோப் ஃபயர்ஃப்ளை அப்படின்ற வெப்சைட்குள்ளே வந்துட்டேன். கூகுளில் சர்ச் பண்ணி உங்களுக்கு இந்த மாதிரியான ஒரு இன்டர்ஃபேஸ் வரும். இதில் பார்த்தீங்கன்னா செகண்ட் ஒன் ஆப்ஷன், ஃபர்ஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா ஜெனரேட்டிவ் ஃபில், செகண்ட் டெக்ஸ்ட் டு இமேஜ், ஜெனரேட்டிவ் எக்ஸ்பெண்ட், இது மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்கும். இதில் டெக்ஸ்ட் டு இமேஜ் இருக்கு இல்லைங்களா, இதை நீங்கள் கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணோன்னே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரியான ஒரு இன்டர்ஃபேஸ் வரும். இதில் நிறைய ரெஃபரன்ஸ் இமேஜஸ் வரும். அந்த ரெஃபரன்ஸ் இமேஜுக்கு பார்த்தீங்கன்னா ஒன்றுத்துக்கு நிறைய ப்ராம்ப்ட் எல்லாம் வரும். பாட்டமில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஜெனரேட் பண்ணுற அந்த நீங்கள் என்ன ஜெனரேட் பண்ண போகிறீங்க அப்படின்ற உங்களுக்கு ஒரு பாக்ஸ் இருக்கும். இதில் தான் நீங்கள் டெக்ஸ்ட் கொடுக்க போகிறீங்க. என்ன டெக்ஸ்ட் கொடுக்கணும் அப்படின்றது உங்களுக்கு வீடியோக்கு கீழே கொடுத்துருக்கேன். அந்த டெக்ஸ்ட் நீங்கள் காப்பி பண்ணிக்கோங்க, காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணிடுங்க. அதாவது ஒரே ஒரு பீஸா ஃப்ளோட்டிங் இன் த ஏர், காற்றுல பறந்த மாதிரியான ஒரு பீஸா வேணும். அதை சுற்றி என்னென்னலாம் இருக்கணும், பீஸா எப்படி வேணும் அப்படின்றதெல்லாம் சொல்லியிருக்கிறேன். இதை கொடுத்துட்டு ஜெனரேட் அப்படின்னு கொடுத்துருங்க. ஃபஸ்ட் டைம் நம்ம எதையுமே கண்ட்ரோல் பண்ண முடியாது. ஆஸ் இட் இஸ் என்ன வருதோ ஃபஸ்ட் நம்ம ஜெனரேட் பண்ணிடணும். ஜெனரேட் பண்ணதுக்கப்புறமா நீங்கள் என்ன வேணுனாலும் கண்ட்ரோல் பண்ணிக்கலாம். ஏன்னா அதுக்கப்புறம் தான் அந்த எடிட்டருக்குள்ளே போகும். லெஃப்ட் ஹேண்ட் சைடு உங்களுக்கு என்னென்னலாம் கண்ட்ரோல் பண்ணணும், அதாவது சைஸு, கலரு, நிறைய ஆப்ஷன்ஸ் இதில் வரும். உங்களுக்கு எதுவும் நீங்கள் கண்ட்ரோல் பண்ணிக்கலாம். பட் இப்போதைக்கு எனக்கு போதுமான ஒரு எஃபெக்ட் கிடச்சிருச்சு அப்படின்னு நினைக்கிறேன். ஏன்னா செகண்ட் ஒன் ஆப்ஷனே பெட்டராக இருக்குது. இதை வச்சு தான் நான் ஜெனரேட் பண்ண போகிறேன். நான் என்ன ஜெனரேட் பண்ண போகிறோமோ அந்த எஃபெக்ட் நான் கிரியேட் பண்ணிட்டேன். இதுக்கப்புறம் இதுக்காக ஜெனரேட் பண்ண போகிறேன் அப்படின்ற விஷயத்தை நம்ம கிரியேட் பண்ணணும் இல்லைங்களா. இப்போ எனக்கு ஒரு டெக்ஸ்ட்டுக்கு வேணும், இல்லை ஏதாவது லெட்டருக்கு வேணும் அப்படின்னு நினச்சேன் அப்படின்னா அந்த லெட்டர் நம்ம சேவ் பண்ணணும். இப்போதைக்கு நான் ஒரு நியூ டாக்குமெண்ட் கொடுத்துக்கிறேன். அது ஸ்கொயர் ஷேப்பில் இருந்தால் பெட்டராக இருக்கும். நான் ஸ்கொயர் ஷேப்பில் கிரியேட் பண்ணிக்கிறேன். கொடுத்துட்டு நான் ஒரு டெக்ஸ்ட்டு நான் கிரியேட் பண்ணுறேன். கலர் பிளாக் கலர் கொடுத்துக்கிறேன். பிளாக் கலர் கொடுத்துட்டு அது எனக்கு ரவுண்டடாக இருந்தால் பெட்டராக இருக்கும். இங்கே நான் ரவுண்டட் எட்ஜஸ் இருக்கிற ஏதாவது ஒரு ஃபாண்ட் செலக்ட் பண்ணிக்கிறேன். ஏரியல் வேணாம், இதுவும் வேணாம், அர்பன் ரவுண்டட். ஓகே, இந்த ஃபாண்ட் நான் எடுத்துக்கிறேன். அதாவது அர்பன் ரவுண்டட் இந்த ஃபாண்ட் நீங்கள் வேணும்னா ரெஃபரன்ஸ் எடுத்துக்கோங்க. ரெஃபரன்ஸ் எடுத்துகிட்டு இப்போ நான் இதில் கண்ட்ரோலியே கொடுத்து எஸ் மட்டும் நான் கொடுக்கலாம் அப்படின்னு நினைக்கிறேன். எஸ்ஸை கொஞ்சம் நல்லா பெருசு பண்ணிக்கோங்க. நீங்கள் என்ன லெட்டர் கொடுக்குறீங்களோ அதை ஃபோட்டோஷாப்பில் இல்லை நீங்கள் யூஸ் பண்ணுற என்ன எதுனா அதில் பிளாக் கலரில் அந்த எலமெண்ட் இருக்கணும். அது லெட்டராக இருக்கலாம், இல்லை வேறு ஏதாவது ஷேப்பாக இருக்கலாம், என்ன வேணால் இருக்கலாம். அதை பிளாக் கலரில் நீங்கள் வச்சுட்டு ஜேபெக் ஃபைலில் நீங்கள் சேவ் பண்ணிக்கோங்க. இப்போ இதை நான் கண்ட்ரோல் ஆல்ட் எஸ் கொடுத்து டெஸ்க்டாப்பில் நான் ஜேபெக்காக நான் சேவ் பண்ணிக்கிறேன். சேவ் பண்ணிட்டேன். இப்போ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா அங்கே வெப்சைட் போங்க. இப்போ நம்ம ஜெனரேட் பண்ண இந்த படம் இருக்குது இல்லைங்களா, இதில் எந்த படம் உங்களுக்கு அக்யூரேட்டாக இருக்கும். எனக்கு செகண்ட் ஒன் பெட்டராக இருக்கிற மாதிரி இருக்குது. இங்கே இந்த பென்சில் ஐக்கான் இருக்குது இல்லைங்களா, இந்த பென்சில் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணி இதில் யூசஸ் ஸ்டைல் ரெஃபரன்ஸ் இதை கொடுங்க.
கொடுத்தோன்னே பார்த்தீங்கன்னா இந்த ரெஃபரன்ஸ் பக்கத்தில் இங்கே வந்து ஆட் ஆகிடும். லெஃப்ட் ஹேண்ட் சைடு வந்து அந்த பிக்சர் வந்து ஆட் ஆகிடும். ஆட் ஆனதுக்கப்புறம் இப்போ மேலே டாப்பில் போங்க. எனக்கு வந்து ஸ்கொயரில் தான் வேணும், ஏன்னா நான் க்ரியேட் பண்ணியிருக்கேன் ஸ்கொயரில் தான் இருக்குது. ஸ்கொயரில் வச்சுக்கோங்க. இப்போ நான் வந்து ஃபோட்டோ ஆர்ட் அப்படின்னு இருக்கும். இதில் வந்து நீங்கள் ஃபோட்டோ செலக்ட் பண்ணிக்கோங்க. இங்கே பார்த்தீங்கன்னா கம்போசிஷன் ரெஃபரன்ஸில் தான் இப்போ நம்ம வந்து என்ன டெக்ஸ்ட் கொடுத்தோமோ அந்த டெக்ஸ்ட் நம்ம இங்கே இன்க்ளூட் பண்ண போகிறோம். உள்ளே கொண்டு வந்துட்டேன். உள்ளே அதை ஆட் பண்ணிவிட்டு இங்கே ஸ்ட்ரென்த்தை வந்து ஃபுல்லாகவே இன்க்ரீஸ் பண்ணிக்கோங்க. அடுத்தது விஷுவல் இன்டென்சிட்டியும் ஃபுல்லாக வச்சுக்கோங்க, ஸ்ட்ரென்த்தையும் ஃபுல்லாக வச்சுக்கோங்க. ஸ்டைலில் இது ரெண்டுத்தையும் இன்க்ரீஸ் பண்ணிவிட்டு அடுத்தது பாட்டமில் நான் அதே சேம் என்ன ப்ராம்ப்ட் கொடுத்தனோ அதே ப்ராம்ப்ட் கொடுத்துட்டு இங்கே வந்து ஜெனரேட் அப்படின்னு நான் கொடுக்குறேன். வந்துருச்சா? ரொம்பவே சிம்பிள். இது மாதிரி நீங்கள் என்ன டெக்ஸ்ட்டுக்கு என்ன வேறு என்ன எலமெண்ட் வேணால் நீங்கள் வச்சுருக்கலாம். ஏதாவது ஷேப் கூட நீங்கள் வச்சுருக்கலாம். அந்த ஷேப்பை கூட நீங்கள் இந்த மாதிரியான ஒரு எஃபெக்டை நீங்கள் க்ரியேட் பண்ண முடியும். இது வந்து உங்களுக்கு அப்ஸ்கேல் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இங்கேவே நிறைய கண்ட்ரோல்ஸ் இருக்குது. எனக்கு வந்து இதில் தேர்ட் ஒன் செகண்ட் ஒன் ரெண்டுமே எல்லாமே நல்லா தான் இருக்குது. ஓகே, செகண்ட் ஒன் வேணும் அப்படின்னா நான் இங்கே வந்து நார்மலாக நீங்கள் டவுன்லோட் பண்ணிங்கன்னா அது வந்து குவாலிட்டி கம்மியாக இருக்கும். அப்ஸ்கேல் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து குவாலிட்டி அதிகமாக இருக்கும். இப்போ நான் வந்து அப்ஸ்கேல் பண்ணுறேன். அப்ஸ்கேல் பண்ண படத்தை நான் வந்து டவுன்லோட் பண்ணுறேன். டவுன்லோட் பண்ண இந்த பிக்சரை என்னோடய ஃபோட்டோஷாப்பில் ஓப்பன் பண்ணுறேன். எப்படி இருக்குது பாருங்கள் குவாலிட்டி. இதே எஃபெக்டை நம்ம வேறு சில ஷேப் கூட நம்ம ட்ரை பண்ணலாம். நான் சில ஷேப் உங்களுக்கு ட்ரை பண்ணி காமிக்கிறேன். என்ன நண்பர்களே, நல்லா இருந்துச்சா? கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். நீங்கள் என்ன மாதிரியான ஷேப்க்கு வேணால் இதை நீங்கள் ட்ரை பண்ணலாம். ஆனால் வந்து பேசிக் கான்செப்ட் என்ன அப்படின்றது புரிஞ்சுக்கோங்க. இதில் வந்து பார்த்தீங்கன்னா பாருங்கள், இந்த எட்ஜ் வந்து ஒரு மாதிரி ரொம்ப ஷார்ப்பாக இருக்கிறதால இந்த இடம் வந்து ஒரு மாதிரி நமக்கு பார்க்குறதுக்கு பெட்டராக இல்லை. ஆனால் எட்ஜ் வந்து ஒரு மாதிரி ரவுண்டடாக இருந்துச்சு அப்படின்னா இந்த எஃபெக்ட் ரொம்பவே பெட்டராக இருக்கும். அந்த மாதிரியான எலமெண்ட்டை நம்ம கிரியேட் பண்ணணும். கிரியேட் பண்ணுறதுக்கு முன்னாடி இப்போ நம்ம ஒரு ஷேப் கிரியேட் பண்ணோம் இல்லைங்களா, ஹார்ட் ஷேப்பு. அந்த ஹார்ட் ஷேப்லேயே கூட அந்த எட்ஜ் வந்து இது மாதிரி ஷார்ப்பாக இல்லாத மாதிரி இந்த எட்ஜெல்லாம் வந்து ரவுண்டடாக இருந்துச்சு அப்படின்னா ரொம்பவே நல்லாயிருக்கும். நம்ம ட்ரையல் அண்ட் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணி பார்க்கணும். ஒரு விஷயத்தை அப்லோட் பண்ணி அது எப்படி வருது அப்படின்றத பார்க்கணும். அதுக்கப்புறம் உங்களுக்கு எப்போ நீங்கள் தேவையான ஒரு விஷயம் கிடைக்குதோ அதில் நீங்கள் ட்ரை பண்ணிங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு நல்ல ஒரு ரிசல்ட் கிடைக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக இந்த விஷயம் பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ எப்படி இருந்துச்சு அப்படின்றத வீடியோ கீழே கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு வீடியோக்கு லைக் பண்ணுங்கள். உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு நீங்கள் ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் தென்றல் பாரதி ஃபோட்டோகிராஃபி யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூட அந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுவீங்க. அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோக்கான நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு உடனுக்குடனே கிடைக்கும். அடுத்த வீடியோவில் உங்களை வேறு ஒரு கண்டென்ட்டுடன் சந்திக்கிறேன். நன்றி.